ராதிகாவும் கோபியும் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஈஸ்வரி பாட்டியும் தேவையில்லை, நம்ம ராதிகாவோட அவங்க அம்மாவும் தேவையில்லை நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராதிகாவோட அவங்க அம்மாவும் ஈஸ்வரி பாட்டியும் பழைய மாதிரியே வந்துட்டு உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்குலாம் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்கிற அவங்க ராதிகா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி உள்ளே வந்து அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. ராதிகா அவங்க அம்மா வந்து ரொம்ப ஆஷா திட்டனால அவங்களும் வந்துட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. ஈஸ்வரி பாட்டி அடிக்கடி ஆக்டிங் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதுக்கு மேலே ஆக்டிங் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூமில் போய் அழுதுகிட்டு உட்காந்துடுறாங்க. 2 பேருமே போய் கடைசியாக வந்து நம்ம ராதிகா வந்துட்டு சமாதானம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பழனிசாமியை விமலை வந்துட்டு சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி நீ இனியா போய் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அது ஃப்ரெண்டாகவே இருந்தால் நல்லது, எனக்கு பாக்கியா வந்து நல்ல ஃப்ரெண்டு, இப்போ வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் நான் நல்ல ஒரு ஆளாக தான் வந்துட்டு இருக்கிறேன், நீ வந்துட்டு அந்த ஒரு பேரை கெடுத்து விட்றதாடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு சாப்பாடு கொண்டு வர்றாரு. நைட்டு சாப்பாடு கொண்டு வந்த இடத்துல சாப்பிடாமே வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அவங்க அம்மா ராதிகா வந்துட்டு சொல்கிறாங்க. கோபி செம்ம டென்ஷன் ஆகிற, என்னடா அவங்க சரியாக வந்து நம்ம அம்மாவை கவனிச்சிக்க மாட்டேங்காங்கன்ட்டு போய் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு லோ சுகரில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு விழுந்துட்டு சுற்றிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பாக்கியா வீட்டிலேருந்து எல்லாமே வந்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ராதிகா வந்துட்டு வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றாச்சு அப்படின்னா நான் மனசனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவர் அந்த மனசுன்ற கேட்டகரியிலேருந்து அவர் தூக்கிட்டாங்க. உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.